சீர்குளத்தூர் போயிருந்தேன் நம்ம நண்பர் வீட்டுக்கு. சரி, நண்பரை பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் கிளம்ப சொல்ல வந்து, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே நம்ம சம்பரம்பாக்கம் ஏரியா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அடிக்கடி நியூஸில் தானே இந்த சம்பரம்பாக்கம் ஏரியா கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம்னு ஒரு கோவில் இருந்தது. சரி, கோவில் போயிட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, பிரகாரம் சாத்தி இருந்தது. எனக்கா வந்து பார்த்திங்கனாக்கா, நான் போனது மதியானம் வந்து 3 மணிக்கு. கோவில் வந்து 5 மணிக்கு தான் திறப்பாங்களாம். சரி, நம்ம போசலை பார்த்துட்டு போயிடலாம். அதனால் அப்படியே உபரி நீர் திறக்கிற இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு அப்படியே நடந்து வாக் பண்ணிட்டு வந்தேன். வந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நான் பார்த்தது உபரி நீர் திறக்கிற இடம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. தண்ணி எதுவும் இல்லை உபரி நீர் திறக்கிற இடத்துல. நான் போனது சண்டேன்றதுனால பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே அந்த உபரி நீர் திறக்கிற இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து உபரி நீர் திறக்கிற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஆனால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அந்த இடத்துல குட்டம் மாரி இருந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன எல்லோரும் எட்டி பார்க்குறாங்களே அப்படின்ட்டு நடந்து போய் வாக் பண்ணி நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன தண்ணி இருந்தது. அதில் வந்து ஜிலேபி மீன் குஞ்சுகளும் வரால் மீன் குஞ்சுகளும் அவ்வளோ இருந்தது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கேமராவில். சரி, அப்படியே நம்ம மேலே போயிட்டு ஏரியை பார்க்கலாம் அப்படின்னு போய் மேலே ஏறி பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அவ்வளோ தண்ணி இருந்தது. நான் போனது ஏப்ரல் மாதம், அதுவும் சம்மர் டைமு. இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து ஸ்டோர் ஆகியிருந்தது சம்பரம்பாக்கம் ஏரியில். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாருங்கள். நிறைய தண்ணி இருக்குது ஸ்டோரேஜு. சரி, அப்படியே மேலே ஒரு 10 அடி ரோடு மாரி போட்டிருக்காங்க அணைக்கு. சரி, அப்படியே வாக் பண்ணி நடந்து வந்து பார்த்தா நிறைய தண்ணி இருந்தது. அதனால் எல்லாருமே இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுதான் சம்பரம்பாக்கம் ஏரி. தண்ணி நிறையவே இருக்குது. சரி, அப்படின்ட்டு முடிச்சுட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கோவில் திருப்பி வந்து பார்க்கலான்னு பார்த்தா அப்போயும் நட திறக்கவே இல்லை, சாத்தி தான் இருந்தது. சரி, அடுத்த டைமு வந்தால் கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு நான் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருந்தது, வேப்ப மரம். கேட்டபோது இங்கே தான் வந்து பொங்கல்லாம் வைப்பாங்களாம் இந்த கன்னியம்மன் ஆலயத்துக்கு. இதுதான் சம்பரம்பாக்கம் ஏரி, சிறுகுளத்தூரில் இருக்குது இந்த கோவில். கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த கோவிலை பாருங்கள். கோவில் வந்து சூப்பராகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. நானும் கண்டிப்பாக